10th மேக்ஸில் லெசன் 3 உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 3.3ல் பார்த்தீங்கன்னா 4th ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் அதாவது மீச்சியமாக கொடுத்துருக்காங்க, ஜிசிடி மீப்பவாக கொடுத்துருக்காங்க, அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூ ஆஃப் எக்ஸ் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பை பி ஆஃப் எக்ஸ் இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. அதுக்கு ஜிசிடி கொடுத்துருக்காங்க a மைனஸ் 7. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேலே டைம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 அதே போல் a மைனஸ் 7 பை இதை மட்டும் இப்போ ஃபேக்டர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பெருக்குனா 35 வரணும், கூட்டினா 12 வரணும். இப்போ பெருக்குனா 35 கூட்டினா 12னா 7 5 7 5 35 வரும், 7 5 கூட்டினா 12 வந்துடும். இப்போ சிம்பிள் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் வந்தாவே நம்ம ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் தான் போடணும். இப்போ நமக்கு வந்து வேரியபிள் இங்கே ஏ இருக்கிறதுனால நம்ம முன்னாடி ஏ சேர்க்கணும். அப்போ a மைனஸ் 7 a மைனஸ் 5. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் இப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதால் டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா சிந்தடிக் டிவிஷன், அதாவது தொகுமுறை வகுத்தல். எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. 1 மைனஸ் 10 11 70. இப்போ 1 மைனஸ் 10 11 70. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீழே மைனஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்கோ அப்படியே சிம்பிள் மாற்றி எடுக்க போகிறோம். மைனஸ் 5னா ப்ளஸ் 5, அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 5 போடணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டிடுங்க. 1ஐயும் 0 கூட்டினா 1. இது ரெண்டையும் பெருக்கி எழுத போகிறோம். 5 1ஐயும் பெருக்குனா 5. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளதை ப்ளஸ் பண்ணணும், கிராஸாக உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5 மைனஸ் 5. இங்கே 5 5 25, அப்போ மைனஸ் 25. இப்போ 25ல் 11 போச்சுன்னா 14. பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 14. இப்போ இங்கே 5 × 14 70 மைனஸ் 70. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 70 மைனஸ் 70 0. கண்டிப்பாக லாஸ்ட்டில் 0 தான் வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து சம் ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அதே போல் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் நம்பர் பெருக்குனா 14 வரணும், இந்த சிம்பிள் தான் பார்க்கணும். மைனஸ் பண்ணால் 5 வரணும். இப்போ பெருக்குனா 14 மைனஸ் பண்ணால் 5 அப்படின்னா 7 2. 7 2 பெருக்குனா 14, 7 2 மைனஸ் பண்ணால் 5. இப்போ சிம்பிள் பாருங்கள், மைனஸ் மைனஸ் வந்திருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடணும். இப்போ அடுத்து இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சிக்கோமா, அந்த 2 நம்பர் தான் இங்கே எடுக்க போகிறோம். இங்கே மைனஸ் 7 நமக்கு இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் 7 எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 0. இப்போ 1ஐயும் 0 கூட்டினா 1. இப்போ 7 × 1 7, 7 5 போச்சுன்னா 2, 7 2s are 14. 14ல் 14 போச்சுன்னா 0. இப்போ அடுத்து மூணாவது இங்கே 0 போட்டுக்கோங்க. இப்போ இதே எடுத்துக்கு இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே நம்ம எழுதும்போது மைனஸ் 2 எழுதணும். எல்லாமே அப்படியே சிம்பிள் மாற்றி இருக்கணும், மறந்துடக்கூடாது. இங்கே மைனஸ் 5 இருக்குது, நம்ம ப்ளஸ் 5 எடுத்தோம். இங்கே மைனஸ் 7 இருக்குது, ப்ளஸ் 7 எடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் 2 இருக்கிறதுனால இங்கே மைனஸ் 2 போடணும். இப்போ 1ஐயும் 0 கூட்டினா 1, 1 × மைனஸ் 2 மைனஸ் 2. இப்போ 2ல் 2 போச்சுன்னா 0. அப்போ இந்த 3 தான் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன். இங்கே எப்படி எழுதுகிறோம்னா இங்கே உள்ள நம்பரை வந்து சிம்பிள் மாற்றி எழுதணும், மறந்துடக்கூடாது. நமக்கு வேரியபிள் ஏ இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ நீங்கள் எழுதும்பொழுது ஏ மைனஸ் 5ன்னு எழுதணும். இங்கே ப்ளஸ் 7 இருக்குது, ஏ மைனஸ் 7 எழுதணும். இங்கே மைனஸ் 2 இருக்குது, ஏ ப்ளஸ் 2ன்னு எழுதணும். பை கீழே ஏ மைனஸ் 5. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள தான் நமக்கு ஆன்சர் ஏ மைனஸ் 7 ஏ ப்ளஸ் 2. இதான் வந்து Q of X. இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான 5 மார்க்கு, ரொம்பவே ஈஸியான 5 மார்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க. சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கூட நம்ம பார்ப்போம்.